அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எத்திக்ஸ் புக்கில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 12th எத்திக்ஸில் யூனிட் 2 வந்து இந்த லெசன் இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். மொழிகளின் ஒற்றுமையையும் அவற்றின் தன்மையையும் அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய லாங்குவேஜ் வந்து பேர் தான் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயம் வந்து சேமாக இருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக பண்பாட்டு ஒற்றுமைக்கான அடிப்படை காரணங்கள். நம்ம பண்பாடு, இந்திய பண்பாடு அப்படின்றது மிக உயர்ந்த பண்பாடு அப்படின்றோலையே, அதுக்கான காரணங்களை பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற மொழி, சமயம், பொருளாதார வேற்றுமைகளெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வேற்றுமைகளுக்கு இடையில நம்ம எப்படி ஒத்துமையா இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். பண்பாட்டு பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்தியாவில் மொழி, இனம், சமயம், நிறம், வாழிட சூழல் அப்படின்னு நிறைய காரணிகளால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்தியர் அப்படின்ற ஒரு உணர்வு தான். ஓகேவா? நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து பார்த்தீங்க, இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து எட்ட போனீங்க அப்படின்னா பாருங்க, அவங்களோட லாங்குவேஜ் வேறு மாதிரி. அதாவது தமிழ் தான் பேசுவாங்க, ஆனாலும் அவங்களோட வார்த்தைகள், அவங்க பயன்படுத்துகிற அந்த ஸ்லாங்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஒரு மக்கள்கிட்டையும் அவங்களோட மொழி வேறு மாதிரியாக இருக்குது, அவங்களோட இனம் வேறு மாதிரி இருக்குது, சமயங்கள் வேறு மாதிரி இருக்குது, நிறத்தில் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வாழற சூழல், நிறைய பேர் காடு மலையில் வாழறாங்க, சமவெளிகளில் வாழறாங்க, கடலோரங்களில் வாழறாங்க. அப்போது இப்படி நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்ம எல்லாரையும் இணைக்கிற அந்த உணர்வு எது அப்படின்னா இந்தியர் அப்படின்றது தான். உலக அளவிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னா நம்ம இந்தியாவை தான் சொல்கிறோம். அது சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயக நாடுகள்லேயே வந்து ஒரு தரமான ஒரு நாடு அப்படின்னு பார்த்தா இந்தியாவை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக நாடு தான், ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோராரில் சேமாக இருப்பாங்க, சேம் கலரில் இருப்பாங்க, ஒரே சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, கிறிஸ்டியானிட்டியை. அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மொழி பேசுவாங்க, இங்கிலீஷில். அப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழிகள் பேசுகிறோம், பல்வேறு கலரில் நம்ம இருக்கோம், பல்வேறு சூழ்நிலைகளை வாழ்கிறோம். அப்படி இருந்தாலும் நம்ம நாடு ஒரு வலிமையான ஜனநாயக நாடாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட வேற்றுமையில் ஒற்றுமை காண்ற நம்மளோட மனப்பான்மை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொழி, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், விருந்தோம்பல் இதெல்லாம் வந்து சிறப்பாக வந்து நம்ம கடைபிடிக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ சிறப்பான ஒரு ஜனநாயக நாடாக இருக்கும். நம்ம மக்கள் எல்லார்கிட்டையுமே முக்கியமான விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா ஜீவகாருண்யம் அப்படின்ற வார்த்தை. ஜீவகாருண்யம் அப்படின்னா உயிர் இரக்கம், எல்லா உயிர்கள்கிட்டையும் கருணையாக இருக்கிறது அப்படின்றது தான் வந்து முக்கியமாக நம்மளோட இந்தியாவில் இருக்குது. நம்ம நாட்டில் நிறைய சமயங்கள் இருக்குது, முக்கியமாக ஒரு 6 சமயங்கள் சொல்லுவோம். அந்த 6 சமயங்களுமே வலியுறுத்துகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஜீவகாருண்யம் அப்படின்றது தான். சரியா? எல்லா உயிர்களையும் வந்து பணிவோடையும் பரிவோடையும் கருணையோடையும் நடத்தணும் அப்படின்றது தான் வந்து எல்லா மதங்களுமே சொல்லுது. இதை தான் நம்மளுக்கு வர்தமான மகாவீரர், சமண சமயம்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு. கௌதம புத்த சமயத்தில் சொல்லியிருக்காங்க. ஆழ்வார்கள், பெருமாள் கும்பிடுறவங்களும் சொல்லியிருக்காங்க. நாயன்மார்கள், சிவனை வழிபடுறவங்களும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இஸ்லாம்லேயும் அதான் சொல்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டிலையும் அதான் சொல்கிறாங்க. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியமான மதங்களும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியமான மத தலைவர்களாக இருந்தவங்களும் சரி, எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜீவகாருண்யம் அப்படின்றது தான் வந்து வலியுறுத்தி சொன்னாங்க. அதனால தான் நம்ம நாடு இப்படி ஒரு வேற்றுமையில் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய அதிசயங்களை கொண்ட நாடு அப்படின்னு வரலாற்று அறிஞர் எல்.எல். பாஷம் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ.எல். பாஷம் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதிசயம் அதுதான் இந்தியா, த ஒண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய கிராம மக்களின் சடங்குகள், சம்பிரதாயங்கள், பழம்பெருமைகளை பற்றி சொல்லியிருக்காரு அந்த புக்கில், அவர் எழுதின புக்கில். ஓகேவா? இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராமங்கள்லையுமே ஒரு கிராமத்துக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ உலகில் இருக்கிற பல்வேறு நாகரிக பண்பாடுகளோட ஒன்றிணைப்பை நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். பல்வேறு நாடுகள் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அதுதான் நம்மளோட ஒரே நாடு.
உலக அளவில் இந்தியா வந்து 7வது பெரிய நாடு அப்படின்ற சொல்கிறாங்க பரப்பளவில் பார்க்கும்பொழுது. இந்த நாடு 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டு இருக்குது இப்போதைக்கு. ஓகேவா, இங்கே 9ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 121 கோடி பேருக்கு மேலே இந்தியாவில் வந்து வாழுறாங்க. இப்போ அது 142 தாண்டி போயிடுச்சு. ஓகேவா, 2024க்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியர் அப்படின்றதுல நம்மளுக்கு பெருமிதம் கொள்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற பண்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேறுபாடுகள் தான் ஒருத்தவங்க மற்றவங்க மீது ஆர்வமும் அக்கறையும் செலுத்துறதுக்கு காரணமாக இருக்குது. நம்மள மாதிரியே எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி போராக இருக்கும்ல. மற்றவங்க நம்மளை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும்போது அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவங்க கூட பழகிறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுசுமே பொதுவாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா நம்மளோட தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய கீதம், தேசிய பறவை, இது எல்லாமே இந்தியா முழுசுமே ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுறது இது ஒன்று தான். இது வந்து நம்மளுக்கு வேற்றுமையில் ஒற்றுமையை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம் நாடு நிலவியல் அமைப்பு, இனம், மொழி, இலக்கியம், சமயம், சமுதாய அமைப்பு, பொருளாதாரம், வாழ்க்கை சடங்குகள், பாரம்பரியங்கள், இத்தனை கூறுகளில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, என்னென்னத்தில் இருக்குது? நிலவியல் அமைப்பு, இனம், மொழி, இலக்கியம், சமயம், சமுதாய அமைப்பு, பொருளாதாரம், வாழ்க்கை சடங்குகள், பாரம்பரியங்கள், இதிலெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்தியர் அப்படின்ற ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வு நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. இதை தான் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோட்பாடு தான் இந்தியாவிலேயே வந்து நம்மளோட பண்பாட்டை சிறப்பாக காட்டுற, உலகத்திலே நம்மளோட பண்பாட்டை சிறப்பாக காட்டுறது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற கோட்பாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம கங்கை நதியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, 2008 வருஷம் இந்தியாவோட தேசிய நதியாக கங்கை நதியை வந்து அறிவித்தாங்க. இந்தியாவில் மிக நீளமான நதி, புனிதமான நதி, மிக அதிகமாக துணை நதிகளை கொண்ட நதி அப்படின்னு நிறைய சிறப்புகள் நம்மளோட கங்கை நதிக்கு இருக்குது. அதனால தான் நம்மளோட கங்கை நதியை நம்மளோட தேசிய நதி அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது இந்தியாவில் என்னென்ன வேற்றுமை கூறுகள் இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, நாடு, மொழி, இனம், மொழி, மதம், கலாச்சாரம், வாழ்க்கை சூழல், நிலவியல் அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு அதை வந்து பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு நிலவியல் வேற்றுமைகள். இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நாடு. இந்தியா உலக அளவில் 7வது பெரிய ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கிற இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வடக்கில் இமயமலையிலேருந்து தெற்கு கன்னியாகுமரி வரைக்கும் பெருசாக இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் இமயமலையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆசியா கண்டத்துலேருந்து இந்தியாவை தனியாக பிரிக்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இமயமலை இப்படி இருக்கும், இங்கே வந்து ஆசியா கண்டம், இங்கே வந்து இந்தியா இருக்கும். இந்த இடத்துல வந்து இமயமலை நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால இதை ரெண்டையும் தனியாக பிரிச்சிடும். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கே கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு பிரிக்குது. ஓகேவா, அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் மேற்கில் வந்து என்ன இருக்குது, அரபிக்கடல் இருக்குது, கிழக்கில் வங்காள விரிகுடா இருக்குது, தெற்கில் இந்திய பெருங்கடல் இருக்குது. அப்படி 3 பக்கம் கடல் இருக்குது, ஒரு பக்கம் நிலம் இருக்குது. அப்போ இந்தியாவை நம்ம என்ன சொல்கிறோம், தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்கிறோம். தீவு அப்படின்னா என்ன சொல்லுவோம், 4 பக்கமுமே வந்து தண்ணி இருக்கும், நடுவில் நிலம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீவுன்னு சொல்லுவோம். அதுவே 3 பக்கம் வந்து நீராலையும் ஒரு பக்கம் நிலத்தாலையும் சூழப்பட்டதுனால இந்தியாவை தீபகற்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா வந்து நம்ம ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு கண்டத்துக்கு நிகரான எல்லா டிஃப்ரென்ஸும் அதில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து அது துணை கண்டம் அப்படின்னு கூட சொல்கிறோம். இந்தியாவோட காலநிலை, தட்பவெப்பநிலை, மழை பொழிவு, மண் வகைகள், செடி கொடிகள் எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்குது. இந்தியாவில் வடக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலத்தில் அதிகமான குளிர் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனே வாழ முடியாத அளவுக்கு வந்து இது உறைஞ்சி போகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகே, குளிர் அதிகமாக இருக்கும், ஆனால் மனிதர்களால் வாழ முடியும். குளிர் மிகுந்த காஷ்மீர் போன்ற பகுதிகளில் மக்கள் வாழுறாங்க அப்படின்னா அங்கே வாழ்கிற மக்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட தகவமைப்புகளை மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலையும் மக்கள் வந்து அன்றாட செயல்களை பாதிக்கிற நிலையில் காலநிலை வந்து கிடையாது. காலநிலை வந்து நம்மளுக்கு காஷ்மீரில் தான் குளிர் அப்படின்றது இருக்குது, அதை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறாங்க. அதே மாதிரி மனிதன் வாழ சாதகமான பருவநிலைகள் இந்தியாவில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஆசியாவின் இத்தாலி இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆசியாவின் இத்தாலி இந்தியா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவை வந்து இத்தாலியோட கம்பேர் பண்ணுறாங்க புவியியலாளர்கள். ஐரோப்பாவில் தான் இத்தாலி அப்படின்ற ஒரு நாடு இருக்குது.
அந்த இத்தாலி அப்படின்ற நாடு ஒரு தீபகற்ப நாடு. அதே மாதிரி தான் இங்கே நம்மளோட இந்தியாவும் ஒரு தீபகற்ப நாடு. இத்தாலியில் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கில் வந்து எரித்ரியன் கடல் இருக்குது, மேற்கில் தஸ்கான் கடல் இருக்குது, தெற்கில் நன்னில கடல் இருக்குது, வடக்கில் அபினைன் மலைத்தொடர் இருக்குது. இதே மாதிரி தான் இந்தியாவிலையும் 3 பக்கம் கடல் இருக்குது, ஒரு பக்கம் நிலம் இருக்குது. இத்தாலியோட தெற்கில் சிசிலி தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட தெற்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இலங்கை தீவு இருக்குது. இதனால தான் ஐரோப்பாவில் இத்தாலி இருக்க மாதிரி ஆசியாவோட இத்தாலி இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கிறது என்னன்னா அந்த நாட்டோட பருவநிலை. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வளமான கடற்கரைகள் இருக்குது. இந்த கடற்கரைகள் அயல் நாட்டு வணிகத்திற்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் செழிப்பான சமவெளிகள் இருக்குது. இந்த சமவெளிகளில் உள்நாட்டு வாணிகம் அப்படின்றது நடக்குது. ஓகேவா? ஒரு நிலப்பகுதியுமே அதோட அமைவிடத்தின் அடிப்படையில் வேறுபட்டது அப்படி இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது எல்லா பக்கமுமே வந்து ஓரளவுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளா பார்த்தீங்க அப்படின்னா மிளகு மாதிரியான வாசனை பொருட்கள் ரொம்ப அதிகமாக விற்கிது. ஓகேவா? விளையுது. அதே மாதிரி மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, நம்மலாம் கிழக்கு பக்கம் இருப்போம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் வந்து அதிகமாக வந்து விளையுது. அதுவே குஜராத், மகாராஷ்டிரா பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி அப்படின்றது நல்லா விளையுது. பஞ்சாப்ல கோதுமை விளையுது. மத்திய பிரதேசத்தில் பருப்பு வகைகள் இருக்குது. அஸ்ஸாமில் தேயிலை, கர்நாடகாவில் காப்பி. இதெல்லாம் வந்து இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில் இந்த மாதிரியான நிலப்பகுதிகள், இந்த மாதிரி பயிர்கள் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா பீடபூமிகள். பீடபூமி அப்படின்றது என்னன்னா மழை வந்து குறைந்த அளவு பெய்யக்கூடிய நிலங்கள் அப்படின்னு சொல்றோம். பீடபூமிகள் சமவெளிகள்னா சமமான லேண்ட் இருக்கும். பீடபூமினா மலை மாதிரி ஷார்ப்பான லேண்ட் இருக்காது, சமவெளி மாதிரி சமமான லேண்ட் இருக்காது. ஒரு மலைக்கு மாதிரி உயரமாகி அங்கே மறுபடியும் சமமாக இருந்து திரும்ப வந்து இப்படி இறங்கும். இதுதான் வந்து பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம், உயர் நிலங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கனிம வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது பீடபூமிகளில். சோட்டா நாக்பூர் பீடபூமியில் கனிம வளங்களும், மாலவ பீடபூமியில் திணை பொருட்களும், தக்கான பீடபூமியில் பருப்பு வகைகளும் எண்ணெய் வித்துக்களும் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சோட்டா நாக்பூரில் என்னது? கனிம வளங்கள். மாலவ பீடபூமியில் திணை பொருட்கள், அதுக்கப்புறம் தக்கான பீடபூமியில் பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கள் ரெண்டுமே வந்து விளையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன வேறுபாடு. இனம் அப்படின்றது என்ன அப்படின்னா மக்கள் நிறைய இனங்கள்லேருந்து வாழ்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரியர்களோட வருகைக்கு முன்னாடியே சிந்து நதிக்கரை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பா பகுதியில் மக்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சிந்து கங்கை சமவெளிகளில் ஆரியர்கள் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு வேதங்கள் நம்மளுக்கு சொல்லுது. சங்க இலக்கியங்களில் தமிழர் பண்பாடு அப்படின்றது மிகவும் தொன்மையானது அப்படின்றது நம்மளுக்கே தெரியுது. அப்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இன மக்கள் வாழறாங்க. இந்தியாவில் வடமேற்கு பகுதிகளில் பாரசீகர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள், ஹீனர்கள் இவங்கெல்லாம் மற்ற நாட்டிலேருந்து வந்து குடியேறினாங்க. ஓகேவா? எங்கே அப்படின்னா இங்கே பாகிஸ்தான்லாம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்து வந்தவங்க தான். எந்த யாரெல்லாம் அப்படி இருக்காங்கன்னா பாரசீகர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள், ஹீனர்கள் அப்படின்னு வந்து குடியேறினாங்க. கிமு 5ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவில் பல இன மக்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னு வரலாற்று தந்தை ஹெரடோட்டஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்போ கிமு 5ஆம் நூற்றாண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இடைக்கால இந்தியாவில் யாரெல்லாம் வராங்கன்னா அரேபியர்கள், துருக்கியர்கள், மங்கோலியர்கள். ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே வராங்க. அப்படி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மக்களும் இந்த மக்களும் வந்து இணையும் பொழுது நிறைய இனங்கள் தோற்றுவிக்கப்படுது. அதுக்கப்புறம் நவீன இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் வணிகம் செய்கிறதுக்காக வந்து இங்கே குடியேறுறாங்க. அப்போது இந்தியா அப்படின்றது ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு V.S. ஸ்மித் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அவரோட பேர் வந்து வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் எப்படி 30-40 வாட்டி கேட்டிருப்பாங்க இந்த கொஷின். ஓகேவா? அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கொஷின். இந்தியாவில் வாழற பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்கள் அவங்களோட வாழ்வியல் நெறிமுறைகள் தான் இந்தியாவோட அந்த பண்பாட்டை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் நம்மளோட இந்திய பண்பாடை ஒரு வலிமையான பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு இனத்துக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி தனித்தன்மைகள் இருக்கு. அதனாலதான் இந்தியா வந்து வேற்றுமை நாடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, பழங்குடி மக்கள், அவங்களோட பண்பாட்டு பாரம்பரியம் பார்த்தீங்க அப்படின்னா மிக பழமையானது அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்களோட விழாக்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாரம்பரியம் எவ்வளவு பழமையானது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லுது. அவங்களோட உழைப்பு,
திறமை அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பழங்குடி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோழர்கள், இருளர்கள், குறும்பர்கள், இந்த மாதிரியான பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த மக்கள் வந்து பொருளாதார நிலைக்கும் மற்ற மக்களோட பொருளாதார நிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. பழங்குடி மக்கள் வந்து எளிமையான வாழ்க்கையை வாழுறாங்க, அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால வந்து வேறுபாடு அப்படின்றது நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து பழங்குடியினரோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவில் வாழற முக்கியமான இனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேப்லர் காலம்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதினம் இந்த பகுதிகளெல்லாம் வந்து இந்தோ ஆரிய இனம் வந்து இருக்காங்க. சரியா, காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதினம் அப்படின்ற இடத்துலலாம் இந்தோ ஆரியர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, அதுக்கப்புறம் மத்திய மாநிலங்கள், சோட்டா நாக்பூர் பகுதிகளில் திராவிட இனம் அப்படின்றது இருக்குது. நம்மலாம் திராவிட இனத்தில் இருக்கும். அஸ்ஸாம், நேபாளம் எல்லையில் வந்து மங்கோலியர்கள், சைனாக்காரங்க இருப்பாங்களே, அந்த மாதிரியான மக்கள் வந்து இருப்பாங்க அஸ்ஸாம்லேயும் நேபாளத்துலேயும். அடுத்து ஐக்கிய மாநிலங்கள், பீகார் பகுதிகளில் ஆரிய திராவிட இனம் அப்படின்றவங்க இருக்காங்க. வங்காளம், ஒற்ற தேசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒடிசா, இங்கெல்லாம் மங்கோலிய திராவிட இனம் வந்து இருக்காங்க. மராட்டிய பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்திய வடமேற்கு எல்லைப்புறத்தில் வாழ்கிற துருக்கிய ஈரானிய இனம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேப்லெட் காலம் ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியாவில் இருக்கிற மொழி வேறுபாடுகள் பார்க்குறோம். மொழி அப்படின்றது மனிதன் தன்னோட உள்ளத்து உணர்வுகளை மற்றவங்களுக்கு சொல்ல உதவுற ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அபெர் குரோம்பி அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். பேச்சும் எழுத்தும் தான் மனுஷ குலத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் மனிதர்களால் மட்டும்தான் பேசவும் எழுதவும் முடியும். அப்போ மனிதர்களோட மொழிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியமும் கையசைவும் குறியீடுகளாக இன்றைக்கும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒலிகளை எழுத்து வடிவமாக மாற்ற முடியும் அப்படின்றதுனால தான் ஒலிகளை வந்து எழுத்துக்களையுமா மாற்ற முடியும். ஆனால் சைகைகளை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. மனிதரோட மொழிகளில் இந்த குறியீடுகளை வந்து சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு அதுக்கான ரூல்ஸ் இருக்குது, இலக்கணங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்தமாக 121 கோடி மக்கள் இருந்தாங்க. இதில் 780க்கும் மேற்பட்ட மொழிகளை வந்து இந்த 121 கோடி மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க. சரியா, இந்த சர்வேயோட பேர் என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க, PLSI அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கணக்கெடுப்பில் 2010க்கும் 2013க்கும் நடுவில் எடுத்திருக்காங்க. 1961 பார்த்தீங்கன்னா தோராயமாக 1650 மொழிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கும் 10க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரியான ஒரு வருஷத்துக்கு 10 மொழி அழிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் 500க்கும் குறைவாக வந்து நம்மளோட மொழிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பயே பார்த்தீங்க அப்படின்னா 780 மொழிகள் தான் இருக்குது. ஓகேவா, 1600லேருந்து ஒரு 50-60% மொழி வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. இன்னும் நம்ம அதை காப்பாற்றலை அப்படின்னா 500க்கும் கீழே குறைஞ்சிரும் இன்னும் 100 வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுகிறாங்க. 1 லட்சத்துக்கும் மேலான மக்கள் பேசுகிற மொழிகள் வந்து 33 இருக்குது. அதாவது 33 லாங்குவேஜை பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பழங்காலத்தில் இந்தியாவில் பல பகுதிகளில் பிராகிருத மொழியும் சமஸ்கிருத மொழியும் யூஸ் பண்ணாங்க. சமஸ்கிருத மொழி வந்து வட இந்திய மொழிகளோட தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருதம் வட இந்திய மொழிகளை எழுத தேவநாகரி அப்படின்ற எழுத்து வடிவம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தி, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, காஷ்மீரி, உருது, வங்காளம் இதெல்லாம் வட இந்தியாவில் பேசுகிற முக்கியமான மொழிகள். வடகிழக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமி மொழி பேசுகிறாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் தென்னிந்தியாவில் பேசுகிற முக்கியமான மொழிகள். பழங்குடி மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் எழுத்து வடிவம் அப்படின்றது இல்லை. ஓகேவா, ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை 200 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆங்கில மொழி அப்படின்றது நம்ம எல்லாரையும் இணைக்கிற ஒரு பொதுவான இணைப்பு மொழியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை மொழிகள் இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மொழிகளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித பண்பாட்டில் மொழி அப்படின்றது ஒரு இணைப்பு கருவியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
மொழி தான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவங்களோட கருத்தை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய மொழி அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இணைப்பு மொழி அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்கிறோம், வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி நிறைய மொழிகளை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மொழி அப்படின்றது அதை பேசுகிற மக்களோட அறிவியல், கலை, வரலாறு, சமூக நிலை, பழக்க வழக்கங்கள், ஒழுக்க நெறிகள், எண்ணங்கள், இந்த மாதிரியான பல வாழ்வியல் கூறுகளையும் பண்பாட்டு நிலைகளையும் தீர்மானிக்கிறது தான் ஒரு மொழி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான மொழிகள், அந்த 22 மொழிகள் சொன்னோம் இல்லையா, அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அஸ்ஸாமி, பெங்காலி, போடா, டோக்ரி, குஜராத்தி, இந்தி, கன்னடம், காஷ்மீரி, கொங்கணி, மைத்திலி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, நேபாளி, ஒரியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இந்த 22 மொழிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தான் வந்து மிகவும் பழமையான ஒரு மொழி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வட இந்திய மொழிகள் பல என்ன இருக்கும் அப்படின்னா இந்தோ ஆரிய குடும்பத்தை சார்ந்தது. ஓகேவா? அதில் பஞ்சாபி, சிந்தி, ஹிந்தி, உருது, குஜராத்தி, வங்காளம், ஒரியா, காஷ்மீரி, சமஸ்கிருதம், இந்த மொழிகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓவராலில் சேமாக இருக்க மாதிரியே இருக்கும். இந்த மொழிகளை தான் வட இந்தியாவில் முக்கால்வாசி மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. உயர்கல்வி நிலையிலையும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆங்கிலத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பயிற்று மொழியாக. ஆங்கிலம் தவிர நம்மளுக்கு பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு பேசுவாங்க, கோவாவில் வந்து போர்ச்சுகீசிய மொழி வந்து பேசுகிறாங்க. ஓகேவா? அப்படி நம்ம நாட்டில் நிறைய மொழிகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக சமய வேறுபாடு. இந்தியாவோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி 121.9 கோடி இருக்காங்க மக்கள். ஓகேவா? 0.9 கோடி. இதில் இந்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 79.8% வந்து இந்துக்கள் இருக்காங்க. 14.23% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. 2.3% கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. 1.72% சீக்கியர்கள், 0.07% பௌத்தர்கள், 0.37% சான்ஸ்கிரிட் அதாவது ஜெயினர்கள், சமஸ்கிருதம் பேசுகிறவங்க இருக்காங்க. இந்தியாவில் வாழ்வ இந்த புள்ளி விவரங்கள் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லுது. இந்தியாவில் வாழ்கிற மக்கள் அனைவருமே பல்வேறு சமயங்களை வந்து பின்பற்றி இருக்காங்க. அதில் முக்கியமான சமயங்கள் அப்படின்னா நம்ம இதை தான் சொல்கிறோம்: இந்து, பௌத்தம், சமணம், இஸ்லாம், கிறிஸ்துவம், சீக்கியம், பார்சியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்து சமயம், பௌத்த சமயம், சமண சமயம், சீக்கிய சமயம், இந்த 4 சமயங்கள் வந்து இந்தியாவிலே தோன்றுனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலங்காலமாக இந்து சமயம் இருந்துச்சு. புத்தர் வந்து பௌத்த சமயத்தை தோற்றுவிச்சார். மகாவீரர் வந்து சமண சமயத்தை வந்து உருவாக்குனார். சீக்கியர்களுக்குன்னு சமயம் வந்து உருவாக்குனாங்க. அதே மாதிரி இந்த 4 சமயங்கள் இந்தியாவிலே தோன்றுனது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மக்கள் தொகை அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக வாழுறாங்க. அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மேகாலயா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்துவ சமயத்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. பஞ்சாபில் சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க. மற்ற மாநிலங்களில் இந்துக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்கவுங்க சமயத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு வழிபாட்டு தலங்கள் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச திருவிழாக்களை ஒத்துமையாக சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்மளோட சமுதாய அமைப்பில் இருக்கிற வேற்றுமைகள். இப்போ வட இந்தியாவோட மக்களோட வாழ்க்கை முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுவே தென்னிந்தியாவில் வந்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட உணவு, உடை, அணிகலன்கள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், சடங்குகள் எல்லாமே எப்படி இருக்கும்? வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? அவங்க ட்ரெஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக போட்டுக்கிறாங்க? வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வெயிலுக்கு தகுந்த மாதிரி மெல்லிசான ட்ரெஸ் போட்டிருப்போம். அவங்க வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக பொருளாதார வேற்றுமைகள். உலக அளவில் பொருள்களை வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. இப்போ வந்து அது 3வது இடத்துக்கு மாறிடுச்சு. ஓகேவா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது வாங்கும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்மளோட நிலத்தினோட தன்மைக்கு ஏற்ப பயிர்கள் அப்படின்றது விளையுது. பஞ்சாபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை அப்படின்றது விளையுது. அப்போது அந்த இடத்துல இருக்கிற பொருளாதார நிலை, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் வந்து கோதுமையை சார்ந்து தான் இருக்குது. அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் நெல்லும் சணலும் விளையுது. நல்லா நெல் விளைஞ்சுது அப்படின்னா அந்த இடம் வந்து செழிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி குஜராத்து, மகாராஷ்டிராலலாம் பருத்தி, மத்திய பிரதேஷ், கர்நாடகாலலாம் பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கேரளாவில் வாசனை திரவியங்கள் அப்படின்னு அந்தந்த மாநிலத்தோட விளையிற பொருட்கள் தான் அந்தந்த மாநிலத்தோட பொருளாதாரத்தை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்தியா முழுசுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பயிர்கள் அப்படின்றது விளையிறது இல்லை. ஓகேவா? அதனால் இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதார நாடு அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த மாதிரியான பொருளாதார கொள்கையில் அரசு துறையும் தனியார் துறையும் இணைந்து பங்கெடுப்பாங்க. தனிநபர் வருமானம் ஒரு குடும்பத்தோட பொருளாதார வளர்ச்சியை ரொம்பவே முக்கியமாக சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு தனிநபரோட வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தோட பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்மளோட மக்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார அடிப்படையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏழை இருக்கான், பணக்காரன் இருக்கான், முதலாளி இருக்கான், தொழிலாளி இருக்கான் அப்படின்ட்டு. பணம் வந்து ஒரே மாதிரி எல்லாருக்கிட்டையும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? 90% பணம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10% பேர்கிட்டே இருக்குது. 10% பணம் தான் 90% மக்கள்கிட்ட கொஞ்சமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒற்றுமை கூறுகள். இந்தியாவில் இருக்கிற பல்வேறு வேற்றுமைகளை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ என்னென்ன ஒற்றுமைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நிலவியல் அமைப்பில் ஆசியா கண்டத்தோட மத்திய தென் பகுதியில் இருக்கிற நாடு தான் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசியா கண்டம் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு சென்டரில் இங்கே இருக்கிறது தான் இந்தியா. இதுதான் வந்து இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆசியா கண்டத்தில். இது வந்து வடக்கு தெற்காக 3214 கிலோமீட்டர், மேலேருந்து கீழே வரைக்கும் லெங்க் அளந்தோம் அப்படின்னா 3214 கிலோமீட்டர் அப்படின்றது இருக்குது. அதுவே கிழக்கு மேற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சமவெளி நிலங்கள், அதாவது விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அயல் நாட்டவர்கள் இந்தியாவோட நிலப்பகுதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாடு அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் அதுக்கு ஹிந்த் அப்படின்ற ஒரு பெயர் வந்து கொடுத்தாங்க. சிந்து நதியோட பெயர்லேருந்து வந்தது தான் இந்த ஹிந்த் அப்படின்ற பெயர். அதுலேருந்து தான் இந்தியா அப்படின்ற பேரே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது சிந்து நதி பாயும் பகுதி அப்படின்றதுனால தான் இந்த துணை கண்டத்துக்கு சிந்து அப்படின்னு பேர் வச்சாங்க. தொடக்கத்தில் பாரசீகர்கள், கிரேக்கர்கள் அவங்களோட படையெடுப்புகளால் இந்தியா வந்து இந்துஸ்தானம் அப்படின்னு ஒரு பேர்கள் சொல்லியிருக்காங்க. சிந்து அப்படின்றத அவங்க வாயில் ஹிந்து அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பேரை வந்து ஹிந்துஸ்தான் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஓகேவா? நிலவியல் கூறுகள் அடிப்படையில் இந்த மாதிரி வேற்றுமைகள் இருந்தாலும் புராண காலத்திலே நம்மளோட நாட்டை பாரத நாடு அப்படின்னு ஒரு பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் விந்திய சாத்பூரா மலைத்தொடர்கள் அப்படின்ற ஒரு மலைத்தொடர்கள் பிரிக்குது. இருந்தாலும் இந்தியாவை நம்ம பாரத கண்டம் அப்படின்னே சொல்கிறோம். அதனால தான் பாரத நாட்டை வந்து நம்ம பாரத மாதா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரசியல் ஒற்றுமைகள். பண்டைய காலத்தில் தமிழர்கள் பண்பாட்டில் முக்கியமாக சிறப்பாக இருந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு சங்க இலக்கியங்களில் சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்கள்னா என்னது? 8 தொகையும் 10 பாட்டும் தான். அந்த பாட்டுகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழர்களோட பண்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்தியாவோட பழமையான உயர்வான பண்பாடு தான் நம்மளோட வேற்றுமைகளெல்லாம் மறந்து நம்ம எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறதுக்கான ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நிறைய சாதி சமய வேற்றுமைகள் இருந்தாலும் மற்றவங்க எதிரிகள், அந்நியர்கள் நம்ம கிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களை எதிர்க்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடணும். விடுதலை போராட்டம்னா அப்படி தான் வந்துச்சு. அதனால தான் நம்மளுக்குள்ள அரசியல் ஒற்றுமையும் பண்பாட்டு ஒற்றுமையும் நம்மளோட நாட்டை வந்து ரொம்ப வலிமையாக மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஜவஹர்லால் நேரு அவரோட புக்கில் அவர் எழுதின புக்கு பேர் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கு. அதில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற வார்த்தை அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மன்னர்கள் இந்தியா முழுசுக்குமே வெற்றி கொண்டு ஆட்சி செய்தமையால் ராஜாதிராஜன், அதிராஜன், ஏக்ராட், சாம்ராட் அப்படின்ற பட்டங்கள் எல்லாம் பெற்று சீரும் சிறப்பமாக ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. மௌரிய பேரரசில் வந்து அசோகர் இருக்காரு. முகலாய பேரரசில் அக்பர், அவுரங்கசீப் இவங்களாம் இந்தியா முழுசையும் சேர்த்து ஒரே கட்டத்தமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இந்தியா முழுசுக்குமே பொதுவான சட்டங்கள், பொதுவான நாணயங்கள், பொதுவான மொழியாக வந்து அலுவலக மொழியாக பாரசீக மொழி, நீட்டாக நல்ல நெடுஞ்சாலைகள் இதெல்லாம் உருவாக்கி இந்தியா முழுசுக்குமே அரசியல் ஒற்றுமையை நிலைநாட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா ரயில் பாதை, தந்தித்துறை, தபால் துறை இதெல்லாம் ஏற்படுத்தி நம்மளோட ஒற்றுமைக்கு மேலும் வந்து என்ன பண்ணாங்க, வலிமை வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சமய ஒற்றுமை பற்றி பார்க்க போகிறோம். சமயங்கள் பல வகையாக இருந்தாலும் அதில் கொண்டாடுற திருவிழாக்கள் அப்படின்றத நம்மளை எல்லாருமே சேர்க்குது. சமய வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாரும் அவங்களும் வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லிப்போம். இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கிறிஸ்மஸ் வருது அப்படின்னா யாராச்சும் கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு நம்மளுக்கு இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப விஷ் பண்ணுவோம். அவங்க வந்து நம்மளுக்கு கேக் தருவாங்க. அதே முஸ்லீம் இருந்தாங்கன்னா அவங்க பிரியாணி கொடுப்பாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணுவோம். நம்மளுக்கு தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்வீட் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். இந்த மாதிரியான சமய திருவிழாக்கள் போது நம்ம வந்து சமயங்களை மறந்து அவங்க நம்ம எல்லாம் ஒன்று அப்படின்ற
அப்படின்ற ஒரு உணர்ச்சியோட சமத்துவத்தோடையும் சகோதரத்துவத்தோடையும் இருக்கிறதுக்கு திருவிழாக்கள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. அதுதான் நம்மளோட ஒற்றுமைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கிராமத்தில் நடக்கிற விழாக்களாக இருந்தாலும் சமயங்கள் அடிப்படையில் இருக்கிற விழாக்களாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்றோம். பஞ்சாபில் நடைபெற குருநானக் ஜெயந்தி, தமிழ்நாட்டில் இருக்கிற நாகூர் தர்காவில் நடக்கிற கந்தூரி விழா, வேளாங்கண்ணியில் இருக்கிற கொடியேற்று விழா, சிங்காரவேலர் கோவிலில் இருக்கிற கந்தசஷ்டி விழா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சமயத்தரும் கலந்துக்கிற ஒரு முக்கியமான விழாக்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமய விழாக்கள் அப்படின்ற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் பல்வேறு விழாக்கள் சமயங்கள் அடிப்படையில் ஒற்றுமையாக கொண்டாடிட்டு வராங்க அப்படின்றாங்க. இந்து மதத்தில் தீபாவளி, நவராத்திரி, சித்திரை திருவிழா, ராமநவமி, வைகுண்ட ஏகாதசி, விநாயகர் சதுர்த்தி, மகா சிவராத்திரி, கும்பமேளா, மாசி மகம், தைப்பூசம், கார்த்திகை தீபம், கிருஷ்ண ஜெயந்தி, இதெல்லாம் இந்தியர்கள் கொண்டாடுறாங்க. தமிழகத்தில் பொங்கல் விழா பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடுறோம். அதை வட இந்தியாவில் மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. கிறிஸ்துவர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. இஸ்லாமியர்கள் மிலாடி நபி, ரம்ஜான், பக்ரீத் இதெல்லாம் கொண்டாடுறாங்க. பௌத்தர்கள் புத்த பூர்ணிமா, சமணர்கள் மகாவீரர் ஜெயந்தி, சீக்கியர்கள் குருநானக் ஜெயந்தி, இந்த மாதிரியான விழாக்களை கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடும் போது எல்லா மக்களும் எப்படி இருப்பாங்க, ஒத்துமையாக சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமய விழாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தூய அன்போடையும் சகிப்புத்தன்மையோடும் உண்மையான பக்தி மூலயமா இறைவனை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லுது. சரியா? இந்த மாதிரி விழாக்களோட நம்ம ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுறதுனால தான் இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்றத மற்ற நாடுகளுக்கு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்தியாவில் இருக்கிற சமயங்களில் நிறைய சமயங்களில் முக்கியமான கோட்பாடுகள் அப்படின்றது இருக்குது. எல்லாமே சேமாக இருக்குது. எல்லா சமயமுமே என்ன சொல்லுது, கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லுது. ஆன்மா அழியாதது அப்படின்றது சொல்லுது. அவதார கோட்பாடுகள், அதாவது புத்தர் ஒரு பிறவிலேருந்து அடுத்த பிறவியில் பிறப்பாரு அப்படின்னு சொல்கிறோம். அதே தான் பெருமாளும் பிறகுறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கர்மா பற்றி சொல்கிறது, வீடு பேர் பற்றி சொல்கிறது, எல்லாமே எல்லா சமயங்களும் சேமாக தான் இருக்குது. சமய சடங்குகள், பழக்க வழக்கங்கள் கூட எல்லாமே எப்படி இருக்குது, ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வடக்குலேருந்து காசிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வருவாங்க வட இந்தியர்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், காசிக்கு போவோம். அப்போது இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு சொல்லிட்டு நம்மளோட புனித பயணங்கள் கூட எப்படி இருக்குது, ஒத்துமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன், விஷ்ணு அப்படின்ற கடவுள் வணங்குற மாதிரி தான் நம்மளுக்கு ராமாயணம், மகாபாரதம் போன்ற வீர காவியங்கள் வந்திருக்கு. வேதங்கள், பகவத்கீதை, புராணங்கள் இதெல்லாம் புனிதமாக நம்ம நினைக்கிறோம். அதனால தான் இந்தியா முழுசுமே ஒத்துமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்கள் போயிட்டு தர்காவில் போயிட்டு ஓதுறது, தேவாலயத்தில் போய் தொழுகை பண்ணுறது, இதெல்லாமே நம்மளோட ஒத்துமையை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மற்ற மதத்துக்காரங்களை மதித்து அவங்களோட நம்பிக்கைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்தி ஒற்றுமையோடு வாழணும் அப்படின்றது தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. ஓகேவா? அடிப்படை உரிமைகளில் கூட என்ன சொல்லியிருக்காங்க, சிறுபான்மையினருக்கு அவங்களோட மத தலங்களை நிர்வகிக்கிறதுக்கான உரிமை நம்மளோட கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததா இலக்கியம். இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியங்களின் கருவூலம் அப்படின்னே சொல்கிறாங்க இந்தியாவை. வேதங்கள், அதுக்கப்புறம் புராணங்கள், அதுக்கப்புறம் மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, விவிலியம், குரான், திருக்குறள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கிற ட்ரெஷர்னே சொல்கிறோம். ஓகேவா? காளிதாசரோட மேகதூதம், சாகுந்தலம், இதெல்லாம் இந்தியாவோட பல மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது காளிதாசர் எழுதின நூல். அதுக்கப்புறம் சங்கரர், ராமானுஜர், கபீர், குருநானக், சைதன்யர் இவங்களால எழுதப்பட்ட தத்துவ கோட்பாடுகளையும் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழ்வார்களோட பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம், நாயன்மார்களோட தேவார பாடல்கள், இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இலக்கிய படைப்புகள் இந்தியர்கள் கிட்ட ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பண்பாட்டில் ஒற்றுமை. இந்தியா பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் ஒற்றுமையாக வாழற ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் பண்பாடு அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களோட பண்பட்ட சமுதாயத்தின் விளைவு தான் பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி, இலக்கியம், சமயம், தத்துவம், நடைமுறை, மரபு, பாரம்பரியம், நம்பிக்கை, ஒழுக்க கோட்பாடுகள், நுண்கலைகள், கட்டடக்கலைகள், இதன் மூலமாக நம்மளோட பண்பாட்டில் இருக்கிற ஒற்றுமையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பண்பாட்டை வெளிப்படுத்துறதுக்கு இலக்கியங்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான கூறுகளாக இருக்குது. அதுக்கப்புறம்
ஒரே சீரான பண்பாடுகள் நம்மளோட இந்தியா முழுசும் இருக்குது அப்படின்றது இலக்கியங்கள் நம்மளுக்கு காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சமயத்துக்கு தகுந்த பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. அதன் மூலமாக நம்மளோட பண்பாட்டு ஒற்றுமையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக என்னெல்லாம் சொல்லலாம்னா விட்டு கொடுக்கறது, வந்தோரை வாழ வைத்தல், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்தியா வந்து இவ்வளோ ஒத்துமையான ஒரு ஜனநாயக நாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை திருவிழாக்களை எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஓகேவா, சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் நம்ம நாடு முழுசுமே விவசாயிகள் விவசாயத்தையே நம்பி இருக்கிற நாடு அப்படின்றதுனால நம்மளோட நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், தேசிய ஒருமைப்பாடு இது எல்லாமே நம்மளுக்கு இந்த அறுவடை திருவிழாக்கள் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் கொண்டாடுறோம். அதுவே கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் இங்கெல்லாம் வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. கேரளாவில் ஓணம் பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறாங்க. மத்திய பிரதேசில் லொஹாரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. பஞ்சாபில் பைசாகி, அஸ்ஸாமில் போகாலி, பிஹு, வங்காளத்தில் நபன்னா, இந்த மாதிரி கொண்டாடுற எல்லா திருவிழாவும் எதை சார்ந்திருக்கு அப்படின்னா அவங்களோட அறுவடையோட வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிழாக்களோட பேர் தான் வேறு மாதிரி இருக்கே கொஞ்சம், அது கொண்டாடுறதுக்கான நோக்கம் அறுவடையிலேருந்து கிடைச்ச அந்த பயிர் வகைகளை கடவுளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறது அப்படின்றது சேமாக தான் இருக்குது. அடுத்ததாக பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய பாரம்பரியம் மற்றும் பழக்க வழக்கங்கள் ரொம்பவே தொன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இனம், சமயம், மொழி இந்த மாதிரியான நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்மளோட பண்பாட்டில் நம்மளோட பழக்க வழக்கங்களில் இருக்கிற முக்கியமான நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பொதுநலம், நீதி, நன்னடத்தை, உண்மை, அமைதி, சமய நம்பிக்கை, உயிர் இரக்கம், பெரியோரை போற்றுதல், பெற்றோர் ஆசிரியர்களை மதித்தல், சகிப்புத்தன்மை, இது எல்லாமே எல்லா மக்களுக்கும் இருக்குது இந்தியாவில் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதனால தான் பழக்க வழக்கங்களில் இருக்கிற ஒற்றுமை அப்படின்னு இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான நல்ல பழக்கங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளோட பண்பாடு இவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கலை மற்றும் கட்டடக்கலை. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டடக்கலை வந்து சமயம் சார்ந்து தான் இருக்குது. நிறைய கோயில்கள் தான் இருக்குது, அதாவது தர்காக்கள் இருக்குது, மசூதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பல்லவர் காலத்தில் மாமல்லபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோயில், வைகுந்த பெருமாள் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்க அரங்கநாதர் கோயில், திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், இது எல்லாமே பழைய காலத்துல இருந்த தென்னிந்திய கட்டடக்கலைக்கு மிக முக்கியமான சான்றுகளாக இருக்குது. ஓகேவா, வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்தூபி அப்படின்றது முக்கியமாக இருக்குது. சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் அந்த இடத்துலலாம் மிக முக்கியமான பழமையான ஸ்தூபிகள் இருக்குது. பாரசீக கட்டட பாணியில் பார்த்தீங்கன்னா நிறைய மசூதிகள் கட்டியிருப்பாங்க. ஓகேவா, முஸ்லீம்கள் வந்து இருக்கிற மசூதிகள் எல்லாமே பாரசீக பாணியில் கட்டியிருப்பாங்க. அடுத்ததா பூரி ஜெகநாதர் கோயில், கோனார்க் சூரிய கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், காஷ்மீரில் இருக்கிற வைஷ்ணவ தேவி கோயில், தாஜ்மஹால், டெல்லி செங்கோட்டை, இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கிற கட்டடக்கலைக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வட இந்தியாவில் இந்துஸ்தானி இசையும் தென்னிந்தியாவில் கர்நாடக இசையும் நம்மளோட மக்களை ஒன்றிணைக்கிற ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னு ஒரு நடனங்கள் இருக்குது. அது எல்லாமே வேறு நடனங்களாக இருந்தாலும் அது நம்மளோட ஒற்றுமையை வலிமையாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழியில் இருக்கிற ஒற்றுமை, நம்ம நாட்டில் பல்வேறு மொழிகள் பல்வேறு மாநிலங்களில் நம்ம பேசினாலும் அதுக்குன்னு இலக்கிய மொழி வளம் அப்படின்றது இருக்குது. அப்போது மொழிகள் பேசும் விதத்தால் வேறுபட்டாலும் நம்ம நாட்டோட பழமையும் பண்பாட்டையும் மக்களோட உணர்வுகளையும் பிரதிபலிக்கிற ஒரு கருவியாக தான் நம்ம லாங்குவேஜை பார்க்குறோம். பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம் இந்த மாதிரி மொழிகள் வட இந்தியாவில் பேசப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொழிகளை சமண பௌத்த துறவிகள் வந்து பேசினாங்க. இந்த மொழிகளில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா அறம் வந்து வலியுறுத்துறதுனால அது மனித பண்புகளை வலியுறுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வியல் மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய வளம், இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் அப்படின்னு எல்லாமே இருக்கிற ஒரு மொழியை தான் நம்ம செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்லுவோம். தமிழுக்கு தான் முதல்ல செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய லாங்குவேஜுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா, அப்போது தமிழ் மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்ற 4 கருத்துக்களை கொண்டு தான் நிறைய இலக்கியங்கள் இயற்றப்பட்டுச்சு. திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் அப்படின்றத நம்ம உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் கிடைச்ச முதல்ல கிடைச்ச கிராமர் நூல்னு பார்த்தா தொல்காப்பியம். அது வந்து தமிழரோட வாழ்வியலை இந்த உலகத்துக்கே சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழில்
ஒரு மூத்த மொழி அப்படின்னு தமிழை சொல்லும்போது தமிழ்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா கன்னடம், மலையாளம் அந்த மாதிரியான மொழிகள் வந்து உருவாயிருக்கு. இந்த மொழிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கியங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இலக்கியங்கள் தான் நம்மளோட மக்களோட பண்பாட்டையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரபிக் மொழியிலையும் பாரசீக மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த மொழிகளுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமையை வந்து இதனால நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வானவியல், கணிதம், அறிவியல், தத்துவ நூல்கள் மேற்காசிய நாடுகளில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மொழிபெயர்த்தாங்க இந்தியாவில் இருக்கிற நூல்களை. அடுத்தது ஐரோப்பியர்களோட வருகைக்கு பின்னாடி ஆங்கிலம் வந்து இந்தியாவில் ஆட்சி மொழியாக மாறிடுச்சு. திருக்குறள், திருவாசகம்லாம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுருச்சு. அப்போ இந்த திருக்குறளையும் திருவாசகத்தையும் உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் விரும்பி படித்தாங்க. இந்தியரும் வந்து என்ன பண்ணாங்க, ஆங்கில மொழியை கற்றுக்கிட்டு மேற்கத்திய மக்கள்கிட்ட இருக்கிற தத்துவங்கள், இலக்கியங்களை அவங்க தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. லிண்டன் பிரபு அப்படின்ற ஒரு எழுதின ஒரு புக்கு தி சீக்ரெட் வே அப்படின்ற நூலை தமிழில் ரகசிய வழி அப்படின்ற பெயரில் மனோன்மணியம் சுந்தரனார் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அதே மாதிரி ராஜா ராம்மோகன் ராய், சுவாமி விவேகானந்தர் இவங்கெல்லாம் மேலை நாட்டு மொழிகளில் அவங்களோட தத்துவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மேலை நாட்டு மொழிகளுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க வந்து அந்த தத்துவங்களை எடுத்துக்கிறாங்க. விடுதலைக்கு பின்னாடியும் பிற மொழிகளில் இருக்கிற நூல்களை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம். நம்ம நூல்களையும் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போ புவியியல் அமைப்புலையும் வாழ்வியல் முறைகள்லையும் வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற பேரில் மற்றவங்களோட மொழிகளை நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களோட தத்துவங்களையும் நல்ல நூல்களையும் நம்ம மொழிக்கு வந்து கொண்டு வந்துடுறோம். தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள்னு திராவிட மொழிகள்லேயே வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்கோம். ஒரு 28 மொழிகள் வந்து திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் தென் திராவிட மொழிகளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நடு திராவிட மொழிகளில் தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலாமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, முண்டா அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, பிராக்குய் அப்படின்ற மொழிகள்லாம் இருக்குது. அடுத்ததாக இலக்கிய ஒற்றுமை. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து செம்மொழிகளில் ஒன்றாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த செம்மொழியில் எழுதப்பட்ட தொல்காப்பியம், திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, பெரிய புராணம், கம்பராமாயணம், சீரா புராணம், இயேசு காவியம் இந்த மாதிரியான இலக்கியங்கள் நிறைய லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா மொழி வளம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். அறவியல் கோட்பாடுகள் ரொம்ப வந்து வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. ராஷ்டிரகூடர்கள் வாழ்ந்த காலத்தில் கன்னட மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல் கவிராஜ மார்க்கம். இது பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு லாங்குவேஜில் தெலுங்கில் எழுதியிருப்பாங்க, கன்னட மொழியில் எழுதியிருப்பாங்க. அந்த கால மக்களோட வாழ்க்கையை பற்றி அது வந்து சொல்லியிருக்கும். அதே மாதிரி விஜயநகர பேரரசர் காலத்தில் தெலுங்கில் எழுதப்பட்டது அமுக்த மால்யதா. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மொழி வளத்தனை வந்து நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் இருக்கிற மக்களோட உடல் அமைப்பில் இருக்கிற ஒற்றுமைகளை பார்க்குறோம். ஆரியர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள் இவங்கெல்லாம் இந்தியா மீது படையெடுத்தாங்க. இந்த ஆரியர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருப்பாங்க. சிவந்த மேனியும் நீளமான கண் விழிகளையும் கொண்டு இருந்தாங்க. மிதமான குளிர் பகுதியான வடகிழக்கு இந்தியாவில் வாழ்ந்த மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா சிவந்த உடல் அமைப்போடு இருப்பாங்க, குள்ளமான தோற்றத்தோடு இருப்பாங்க. தென்னிந்தியாவில் வாழ்ந்த மக்கள் மாநில மக்களாக நடுத்தரமான தோற்றத்தை வந்து கொண்டிருந்தாங்க. உடல் அமைப்பாலையும் உணவு பழக்கங்களாலையும் அவங்கவுங்க பகுதிக்கு ஏற்ப அவங்களோட உடல் அமைப்புல வேறுபாடு இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து இந்தியர் அப்படின்ற ஒற்றுமை உணர்வோட நம்ம வாழறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சமுதாய அமைப்புல இருக்கிற ஒற்றுமை. தொடக்க காலத்திலிருந்தே சமுதாய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது தொழில் மற்றும் பொருளாதார அடிப்படையில வேறுபாடுகள் அப்படின்றது இருக்கு. அப்படி இருந்தாலும் வாழ்வியல்லையும் சரி அதை ஒட்டிய பண்பாட்டு நிலைகளையும் ஒரே மாதிரியான தன்மை தான் நம்மளோட மக்கள் எல்லாரும் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு சமூக வேறுபாடுகள் இருந்தாலும் அதை மறந்து இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் இதெல்லாம் வரும்பொழுது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவங்களோட வேற்றுமைகள் எல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சமுதாய அமைப்பில் ஒற்றுமை அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமுதாய அமைப்பில், தொழிலில், பொருளாதார அடிப்படையிலன்னு எல்லா இடத்துலையுமே வேற்றுமைகள் அப்படின்னு இருந்தாலும்
வாழ்வியல்லையும் பண்பாடுலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான தன்மை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு விதமான சமூக வேறுபாடுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இயற்கை சீற்றங்கள் போது என்ன பண்ணுற ஒத்துமையாக வந்து வாழறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகத்தில் தொழில்கள் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னாருக்கு இன்ன தொழில் அப்படின்ற நிலை மாறி யார் வேணால் எந்த வேலை வேணால் செய்யலாம் அப்படின்ற நிலை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்திய பண்பாட்டு ஒற்றுமையை வளர்க்க துணை புரியும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம நாட்டோட உயரிய கோட்பாடு என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படிலாம் வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறோம், அதுக்கு என்னெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அரசர்கள். இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, துண்டு துண்டாக கொஞ்சம் பேர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த நாட்டை மொத்தமாக வந்து சேர்த்து ஒன்றா வந்து ஆட்சி பண்ணுற பேரரசர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், அக்பர், இவங்கெல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லையுமே கைப்பற்றி ஒரே குடையின் கீழே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய மண் ஆசை, இடத்த வந்து பிடிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததுனால இந்தியாவோட பெரும் பகுதியை வந்து அவங்க பிடிச்சாங்க. பல்வேறு சிற்றரசுகளை ஒன்றா இணைச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்சி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. தங்களோட வீர செயல்களை வந்து நிலைநாட்டி அவங்களோட பண்பாட்டு ஒற்றுமை, நம்மளோட பண்பாட்டு ஒற்றுமை வளர்கிறதுக்கு அவங்க வந்து துணையாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி நிர்வாகம் ஒரே சீரான நிர்வாகமாக இருந்துச்சு. நம்ம நாட்டில் மௌரியர்கள், குப்தர்கள், முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள் அவங்களாம் ஆட்சி பண்ணும்பொழுது அனைத்து மாகாணங்களையும் ஒன்றிணைச்சு ஒரே சீரான ஆட்சி அமைப்பினால நிர்வாகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மொழியும் சமயமும். பழங்காலத்தில் தமிழும் வடமொழியும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம், இந்தி, தமிழ் இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பண்பாட்டு ஒற்றுமையை வளர்க்கறதுக்கு துணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இலக்கியங்கள், காப்பியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவங்களோட மூல கருத்துக்கள் அப்படின்றது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ராமாயணம் வடமொழியில் வால்மீகி முனிவராலையும், ஹிந்தியில் துளசிதாசராலையும், தமிழில் கம்பராலையும் எழுதப்பட்டது. அதாவது ஒரே ராமாயணத்தை 3 லாங்குவேஜில் 3 பேர் எழுதியிருக்காங்க. அந்த 3 பேருமே மைய கருத்து அப்படின்றது மாறாமல் அவங்களோட பண்பாட்டுக்கு ரிலேட்டோனாக அவங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மூல கருத்து அப்படின்றத மாற்றாமல் எழுதுறது அப்படின்றதுனால இந்திய பண்பாடு எப்படி இருக்குது, சேமாக வந்து இருக்குது, அதோட ஒத்துமை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆன்மீக வாழ்விலையும் அக சிந்தனைகளையும் உயரிய ஒற்றுமையை வளர்க்கறதுக்கு இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக போக்குவரத்தும் செய்தி தொடர்பும். ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்தில் தான் ஃபஸ்ட்டு இருப்பு பாதைகள், தபால், தந்தி முறை, தொலைபேசி, வானொலி இந்த மாதிரியான தகவல் தொடர்புலாம் வந்து வளர்ந்துச்சு. இது எல்லாமே மக்களோட பயண நேரத்தை வந்து குறைக்குது. முன்னாடி மாட்டு வண்டியில் போகிறதுக்கு ஒரு நாளுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மாட்டு வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாள் எடுத்தது அப்படின்னா ட்ரெயினில் வந்து ஒரு நாள் அவரால் போயிட்டு வர முடியும். அப்போது அவங்க பல இடங்களுக்கு எளிதாக அவங்களால போக முடிஞ்சுது. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால தான், அதாவது இந்த போக்குவரத்து வசதியினால தான் இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அப்படி இருக்கும்பொழுது நவீன காலத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி, கணினி, மின்னஞ்சல் சேவை, தொலைநகலி, குறுஞ்செய்தி, புலனம், முகநூல் அப்படின்னு நிறைய இருக்குது. இது எல்லாமே ஒருத்தவங்களோட கனெக்ஷன் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வரலாறும் நாட்டுப்பற்றும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக வரலாற்று மரபுகளை நம்மளோட இலக்கியங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வரலாற்று மரபுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பண்பாட்டு ஒற்றுமைக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விடுதலை இயக்க வரலாற்றை அறிஞ்சு நாட்டுப்பற்று மிக்கவர்களாக வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு வரலாறு அப்படின்றது தெரியணும். அப்போ நம்மளோட பண்பாட்டு ஒற்றுமையை, நம்மளோட வரலாற்று அறிவு, நாட்டுப்பற்று, தேசிய உணர்வு இது எல்லாமே நம்மளோட பண்பாட்டு வளர்ச்சியை வளர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், பண்பாட்டு பாரம்பரியத்தை பேணி காத்தல் அப்படின்ற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் இந்தியாவோட அடிப்படை கோட்பாடு அப்படின்றத மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வந்து யதார்த்தமாக நினச்சிக்கிட்டு நாம் வந்து ஒத்துமையாக வந்து என்ன பண்ணணும், வாழணும். இயற்கை பேரிடர்கள் அப்படின்னு வரும்பொழுது புயல், வெள்ளம், பூகம்பம் இந்த மாதிரி காலத்துலலாம் நம்ம வந்து உலகத்துக்கு வந்து நம்மளோட அந்த பண்பாட்டை வந்து வெளிப்படுத்தணும். ஓகேவா? நம்ம எப்பயுமே அன்போடையும் அமைதியோடையும் சகோதரத்தன்மையோடையும் ஒற்றுமையோடையும் மற்ற சமயங்களையும் அரவணைச்சு சகோதரத்தன்மையோட நல்லிணக்கத்தோடு இருக்கிறது அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால பிறப்பின் அடிப்படையில் எந்த ஒரு மக்களையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, வேறுபாடு கருதாமல் சமமாக நினச்சி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றவங்களோட இன்ப துன்பங்களில் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மதத்தினர் மற்ற சமயத்தினரோட உணர்வுகளையும் மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்றது முக்கியம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டுப்பற்று மிக்கவர்களாக நாடு நமக்கு என்ன செஞ்சுது அப்படின்னு கேட்காம நாம நாட்டுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததான் நம்மளோட அறிவையும் ஆற்றலையும் நம்மளோட நாட்டோட பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தணும். உலகத்தோட அனைத்து துறைகள்லையும் நம் நாடு வளம் வாய்ந்ததாக திகழணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே அதுக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேசிய சின்னங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட தேசிய கொடி அப்படின்னா மூவர்ண கொடி. அதில் நடுவில் என்ன இருக்குன்னா தர்ம சக்கரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய பாடலாக பங்கிம் சந்திர சட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதரமும், தேசிய கீதமாக ரவீந்திரநாத் தாகூர் எழுதின தேசிய கீதம் ஜனகணமான இருக்கு இல்லையா, அது வந்து இருக்குது. இந்திய அரசியலமைப்புனால இந்த எல்லாமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தேசிய பறவையாக மயில் இருக்குது, தேசிய விலங்காக வந்து புலி இருக்குது, தேசிய மரமாக ஆலமரம் இருக்குது. அது இல்லாமல் தேசிய பழம்னா மாம்பழம்னு சொல்லுவோம், தேசிய நதினா கங்கை நதியை சொல்கிறோம், தேசிய நீர்வாழ் உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா கங்கை ஓங்கில் வந்து சொல்கிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விலங்கு அப்படின்னா யானையை வந்து சொல்கிறோம். இது எல்லாமே நம்மளோட ஒற்றுமைக்காக நம்ம வந்து சொல்ல வேண்டியது. சரியா? அடுத்தது தேசிய திருவிழாக்கள். இந்தியாவில் தேசிய திருவிழாக்கள் அப்படின்னா மக்கள்கிட்ட சாதி மதம் இனம் மொழி வட்டார வேற்றுமை எல்லாத்தையும் கடந்து ஒற்றுமையாக கொண்டாடப்படுறது தான் தேசிய விழாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கொண்டாடுற முக்கியமான தேசிய விழாக்கள் என்னென்ன அப்படின்னா நம்மளோட சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அதுக்கப்புறம் நவம்பர் 14 ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாள், ஜனவரி 12 வந்து தேசிய இளைஞர் தினம், அது வந்து நம்மளோட விவேகானந்தரோட பிறந்த நாள். இதெல்லாம் இந்தியர்கள் ஒன்றா இணைஞ்சு கொண்டாடுற முக்கியமான தேசிய விழாக்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலக அரங்கில் முக்கியமாக தேவைப்படுறது சமாதானம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எல்லா வேற்றுமைக்கும் நடுவில் உயர்வு தாழ்வுகளுக்கு இடம் தராமல் சமாதானமாக விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அமைதியே உயர்வுக்கு வழி அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க சமாதானமாக வாழணும் அப்படின்னா அடிப்படையில் அவங்களுக்கு சகோதரத்துவ மனப்பான்மை அப்படின்றது முக்கியம். அப்போ நம்ம வேற்றுமைகளை கலைந்து சகோதர மனப்பான்மையோட ஒத்துமையாக வந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. நெக்ஸ்ட் லெசனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வேத கால பண்பாடு அப்படின்ற ஒரு லெசன் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ இதோட முடியுது. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.